என்னடி அப்படியே இருக்கிற மாதிரி முறைக்கிற? ஆ? என்ன திறந்து வீட்டுக்குள்ள ஏதோ நுழையிற மாதிரி அப்படியே வந்துருவியா? யார கேட்டுட்டி வந்த? என்ன தைரியம் உனக்கு? சி, வாய முடி. நீ எல்லாம் ஒரு மனுஷியா? உன்னை நினைச்சாலே எனக்கு அருவருப்பா இருக்கு. எவ்வளவு தைரியம் இருந்தா என் நாத்தனார கடத்திட்டு போயிருப்பேன், அதுவும் மோசமா இருக்கிற பிள்ளைய. ஒழுங்கு மரியாதையா சொல்ல போறியா இல்லையா? எங்கடி வச்சிருக்க? எங்க வச்சிருக்க? ஆத்தாவும் மவனும் கம்பி என்றத யாராலையும் தடுக்க முடியாது. மரியாதையா நீயே உண்மையை ஒத்துக்கிட்டு உன் மவன் எங்க இருக்கான்னு சொல்லிப்படு. இல்ல அப்படியே சங்குல மிதிச்சு கொன்னே போடுவேன். என்னடியே உன் பூச்சாண்டியெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. உன் பருப்பெல்லாம் என்கிட்ட வாகாது. எனது என் மவன் இருக்கிற இடத்த சொல்லணுமா? அவ்வளோ சீக்கிரம் சொல்லிடுவேனா? என் மவன் உங்க எல்லாத்துக்கும் அதான் அவன் மாமியாளுக்கு வச்சாம்ல ஆப்பு. அவ என்ன ஆட்டம் மினிக்கொண்டே போட்டுக்கிட்டு அங்கிட்ட ஒரு ஆட்டம் இங்கிட்ட ஒரு ஆட்டம் ஆட்டிக்கிட்டா தெரியுறா? யாருக்கிட்ட? அந்த எஸ்தர்கிட்ட போய் சொல்லு. என் காலில் விழுந்து கதறினாலும் அவன் முன்னாடி வரமாட்டான்னு. இப்ப பேசு, அதான் நல்லா பேசுவீல்ல, இப்ப பேச வேண்டியதானே? என்ன ஒன்றாப்ப களி வாய்க்குள்ள போற மாதிரி வாயை பிளந்துகிட்டு நிக்கிற? மாமியார பார்த்த உடனே பேச முடியல, அஸ்திவாரமே கலருது இல்ல. எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க வீட்டு பொண்ண கடத்திட்டு போயிருப்ப. ஒழுங்க மரியாதையா உன் மவன் எங்க இருக்கான்னு சொல்லிட்டு விலகிக்கோ, இல்ல நடக்கிறதே வேற. என்ன பாக்குற? என் முன்னாடி நின்னு பேச கூட தைரியம் இல்லாம கைய கட்டிக்கிட்டு நிக்கிற உன் மவனும் நீயும் இப்ப எஸ்தர்னு பேர் சொல்லி அடி பேசுற. எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்ணை கடத்திருப்பீங்க. அதுக்கு சரியான பதிலடி எப்படி கொடுக்குறேன்னு பாக்குறியா? புனிதா, இவளை தர தர தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு வா. இவளை நம்ம இடத்துல வச்சு விசாரிக்கணும். அதுவும் இல்லாம இவன் மவன் அங்க வந்து காலில் விழுந்து கதறானா இல்லையான்னு பாரு. தைரியம் இருந்தா எங்க வீட்டு பொண்ண கடத்துறியா? உன் மவனும் நீயும் அம்மா முன்னாடி நிக்க கூட கதி இல்லாம பிச்சைக்காரங்க மாதிரி வாழை சுருட்டிக்கிட்டு வந்து நிக்கிற நீங்க அம்மாவை எது தடி பேசுற? அதுவும் இல்லாம பொண்ணை கடத்துற அளவுக்கு உன் மவனுக்கு துணிச்சல் வந்துட்டா விட்டா அப்படியே பேண்டில மூத்திரம் போயிறப்பய அவன் எங்க வீட்டு பொண்ணை கடத்துறானா? இங்க பாரு, இப்பவே நீ அங்க வர்ற உன் மவனை எப்படி வந்து அம்மா காலில் உள்ள வைக்கிறேன்னு பாரு. புனிதா, விடு புனிதா. அவ மேல கைய வச்சா நமக்கு தான் அசிங்கம். என்னம்மா நீங்க ஜாக்குலின் பாப்பாவை கடத்திருக்கா? எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த காரியத்தை இவ பண்ணிருப்பா. இவ கூட யாரெல்லாம் கூட்டு எல்லாரும் கையும் களவுமா சிக்கட்டும், அப்புறம் வைக்கிறேன். இவ மூஞ்சில வெண்ணிய கோரி ஊத்துறனா இல்லையான்னு பாருங்க. இப்படி ஒரு காரியத்தை பண்ண என் குடும்பத்துக்கு துரோகம் பண்றியா? உனக்காக தானே என் மவளை விட்டு கொடுத்தேன். ஒவ்வொரு சமயமும் உன் மகனுக்கு ஏண்டுகிட்டு தானே நான் பேசினேன். என்னைக்காது என் மகளுக்கு ஆதரவா பேசியிருப்பனா? உன் மவன் படுத்தின கொடுமையெல்லாம் சொல்லி அழுதா. ஆனாலும் அவளுக்கு ஆறுதல் சொல்லி அவன் கூட தான் வாழணும்னு கடைசி வரைக்கும் நின்னதுக்கு நீ என்ன பலிகடை ஆக்கிட்டல்ல. இதை விட கைமாறு யாரால செய்ய முடியும்? அடி பாவி, நீ நல்லா இருப்பியா? உன் மவன் நல்லா இருந்துருவானா? பொம்பளை பிள்ளையில வீடியோ எடுத்து அதை வச்சு மிரட்டி இருக்க. என் மருமகளையும் என் மகனையும் வீடியோ எடுத்து வச்சா மிரட்டுற. உன்னை என்ன பண்றன்னு பாரு. இங்க பாரு, நீ கடைசி வரைக்கும் என் காலடியிலே கிடந்து கதற மாதிரி பண்றனா இல்லையான்னு பாரு. உன்னை நிம்மதியா வாழவே விட மாட்டேன். உன்னை மட்டும் இல்ல, உன் மவனையும் தான். எவ்வளவு தைரியமும் தென்னாவட்ட இருந்தா எனக்கு எதிராக கிளம்புவ. புனிதாக்கா, இவளை தர தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு வாங்க. இவ மவன் இவளை தேடி வரணும். அது வரைக்கும் இவ நம்ம கஸ்டடியில தான் இருப்பா. இழுத்துட்டு வாங்க புனிதாக்கா. புனிதா, இவ எங்கேயும் தப்பிடக்கூடாது. இவளுக்கு ராவும் பகலும் பக்கத்திலே இரு. இவளுக்கு பச்சை தண்ணி கூட கொடுக்க கூடாது. இவ மகன் வரட்டும். நீங்க போங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். என்ன மீறி இவ எங்க போயிருவா? இவ மவன் தன்னால ஆத்தாட காணுன்னு வருவான். என்னடி பாக்குற? நீயா நடக்கிறியா இல்ல தர தரன்னு இழுத்துட்டு போட்டுமா? இப்ப பேசுடி, இப்ப பேசு. உனக்கு வயசுக்கு கூட என்னால மரியாதை கொடுக்க முடியல. ஏன்னா நீ பண்ண பாவம் அப்படி. என்னை எத்தனை நாள் என் குழந்தைய கூட தூக்கி கொஞ்சம் முடியாம டார்ச்சர் பண்ணிருப்ப. நீ எல்லாம் கடைசி வரைக்கும் நிம்மதியாகவே சாகக்கூடாது. வா மரியாதையா. உனக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு எனக்கு மட்டும் தாண்டி தெரியும். என் அக்காவை பணைய வச்சு என்ன பழி வாங்குறியா?
நீ எப்படி அனுபவிக்க போறேன்னு பாரு. குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதேது. குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதேது. ஆம் ஆம், வாழ்க்கையில் குற்றங்கள் புரிந்த எனக்கு நிம்மதி ஏது. மற்றதே உலகில் அமைதியும் மகிழ்வும் அடும்பிட முடியாது. குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதேது. குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதேது. மன்னர் மன்னா, நீங்கள் இன்னும் உடை மாற்ற செல்லவில்லையா? எம்புட்டுப்படிய கண்கொள்ளா காட்சி இருக்கு. தப்பு செஞ்சவன் தண்டனை அடைஞ்சே ஆக வேண்டும். ஆச்சி இவங்களை கொண்டு நீங்க அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கு. அதான் நல்ல வேடிக்கை பாட்டு போவோம் அப்படின்னு வந்தான் தெரியுமா? நல்ல ஒரு வசனமா சொல்லுனே. முடியாது. உண்மை உண்மை. என் ஆனந்தம், என் மகிழ்ச்சி, என் இன்பம் அத்தனையும் அற்று போய்விட்டது. அமைதி அழிந்தது, புயலும் எழுந்தது, ஆணவம் என்றோ டழிந்தது. அமைதி அழிந்தது, புயலும் எழுந்தது, ஆணவம் என்றோ டழிந்தது. அது அந்த பாட்டுல வருமே அதானே? ஒளிந்தது என் ஆணவம், என் கர்வம், என் அகம்பாவம் அத்தனையும் அற்று போய்விட்டது. குணத்தை இழப்பவன் இறுதியிலே நல்ல சுகம் அடைவது ஏது? நல்ல குணத்தை இழப்பவன் இறுதியிலே நல்ல சுகம் அடைவது ஏது? வாஸ்தவம். குணத்தை இழந்தேன், மடுமகளை கடத்தினேன், மகனை இழந்தேன், இன்று இங்கு வந்து இருக்கிறேன். என் கண்கள் திறந்து விட்டது. வாழ்க்கையில் இனி எனக்கு நிம்மதி ஏது? நிம்மதி ஏது? குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி ஏது? டேய், என்ன பழக்கம் இது? போங்க போய் ட்ரெஸ் மாத்துங்க. சித்தப்பா, கடைக்கு வச்சிருக்காங்க நம்ம சாக்குலில. இவங்க கிட்ட நின்னு பேரம் பேசுவியா? ரெண்டு ஆடம் விடு. தன்னால எங்க எடுக்கா என்ன ஏதுன்னு எல்லாத்தையும் சொல்லுவா. டேய், பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். என்ன பழக்கம் இது? அவங்க தன்னால சொல்லுவாங்க. நீங்க கிளம்புங்க. பாப்பா, நீ வேற. ஏப்பா இப்படி இருக்க? நீ அம்மாவும் வேஸ்ட் தெரியுமா? எப்ப பார்த்தாலும் யாருக்கு பாவம் பார்க்கணும்னே தெரிய மாட்டேங்குது ரெண்டு பேருக்கும். இப்போ இப்படி எல்லாம் எடுக்காதீங்கப்பா. எல்லாரும் உங்களை நல்லா ஏமாத்துறாங்க தெரியுமா? நீங்க பாருமா, போய் ட்ரெஸ்ஸ மாத்து. எல்லாத்தையும் அப்பா பாத்துக்கிறேன். நீ கிளம்பு. வாணி போ. அப்பா கிட்ட பேசுறதே வேஸ்ட். இங்க பாருங்க, இப்ப கூட உங்களை பார்த்தா எனக்கு பாவமா தான் இருக்கு. எனக்கு உங்க மேல எந்த கோவமும் இல்லை. இப்பவும் சொல்றேன், நீங்க அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்க. எனக்கு ஜாக்குலின் வீட்டுக்கு வந்தா போதும், வேற எதுவும் தேவையில்லை. நீங்களும் சேர்ந்து இப்படி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. உங்க மேல கொஞ்சம் மரியாதை இருந்துச்சு. ஆனா இப்ப அது சுத்தமா இல்ல. ஏதாவது குடிக்கிறீங்களா? உன் மகளை கடத்த சொன்னது நான் தான். ஆனா அப்ப கூட எனக்கு பாவம்னு தோணுச்சு. ஆனா இப்ப உன் மகா பேசுற பேச்ச பார்த்தா எனக்கு இன்னொரு முறை அவளை கடத்தி வச்சுக்கிட்டு உன்கிட்ட விடவே கூடாதுன்னு தோணுது. எவ்வளவு தைரியம் இருந்தா இத்தனோண்டு இருந்துகிட்டு அந்த 2 வாண்டுகளும் என்ன கண்டபடி பேசுவாங்க. இங்க பாரு, எல்லாம் வளர்ப்பு. நீ வளர்த்த வளர்ப்பு சரியில்லை. வளர்ப்ப பத்தி நீங்க பேசுறீங்களா? நீங்க பேசுறீங்களா? உங்க மகன் ஒரு சைக்கோ. அவன் என் தங்கச்சி கிட்ட எப்படி எல்லாம் நடந்துகிட்டான். அவன் நடந்துகிட்டத நீங்களும் கண்கூடா பாத்தீங்கல்ல. நீங்க அவனுக்கு அறிவுரை சொல்லி அவனை திருத்தி இருக்கணும். ஆனா மருமகளை அடிக்க விட்டு வேடிக்கை பார்த்தீங்க. மருமகளை சிகரெட்டால சுட சொல்லி அதை சந்தோஷமா சிரிச்சு மகிழ்ந்தீங்க. உங்களுக்கு மகா இல்லைனாலும் மருமகளை மகளா நினைச்சிருக்கணும். நீங்களும் ஒரு பொண்ணு தானே, எப்படி
இன்னொரு பொண்ணு அடிக்கிறத வேடிக்கை பார்த்து சந்தோஷப்பட உங்களால முடிஞ்சது? ஆ? சொல்லுங்க, உங்களால எப்படி முடிஞ்சிச்சு? என் தங்கச்சி தினம் தினம் கண்ணீர் வடிக்கிறத பார்த்து நீங்க சந்தோஷப்பட்டிருக்கீங்க. உங்க மகன் மட்டும் சைக்கோ இல்ல, நீங்களும் பெரிய சைக்கோ. நீங்களா வாயை திறந்து அவன் எங்க இருக்கான்னு சொல்லிருங்க. இல்ல அவன் ரொம்ப கஷ்டப்படுவான். என்கிட்ட இருந்து அவன் தப்பிக்கவே முடியாது. நாங்க உங்களை எங்கேயும் விட மாட்டோம். நீங்களா பணிஞ்சிட்டீங்கன்னா நல்லது. இல்ல வேற மாதிரி விளைவுகளை நீங்க சந்திக்க வேண்டியது இருக்கும். என்ன மிரட்டுறியா? உன் பூச்சாண்டிக்கலாம் பயப்படுறவன் நான் கிடையாது. என் மகன் எங்க இருக்கான்னு கண்டிப்பா நான் சொல்ல மாட்டேன். இதுக்கு மேலேயும் உன் தங்கச்சி கிடைப்பான்னு நீ நம்புறியா? இங்க பாருங்க, என் தங்கச்சிய எப்படி கூட்டிட்டு வரணும்னு எனக்கு தெரியும். ஆனா உங்க மகன் இனியும் உசுரோட இருக்க மாட்டான். அத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. உங்க மகன் உசுரோட இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு 24 மணி நேரம் டைம் கொடுக்கேன். அதுக்குள்ளேயும் உங்க மகன் இருக்கிற இடத்த நீங்க சொல்லணும். இல்ல விளைவு உங்களுக்கு தான். அத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ச்சே, அநியாயமா இப்படி மாட்டிக்கிட்டமே. டேய் அலெக்ஸ், அவளை கழுத்தை நெரிச்சு போட்டுரு. என்ன சொல்ற? உடனே எடுத்த மாத்தணும்னா எப்படி முடியும்? அதுவும் இந்த ராத்திரியில. கொஞ்சம் அது அறிவு இருக்கா உனக்கு? இல்ல மாமா, இதுக்கு மேல ரிஸ்க் எடுக்க முடியாது. அவ ஏற்கனவே 2 நாள் சாப்பிடல. இப்ப பிபி வேற லோ ஆயிட்டு இருக்கு. அவ குழந்தைக்கு அவளுக்கு ஏதாவதுன்னா நம்மள உள்ள தூக்கி களி திங்க வச்சிருவாங்க. இதுக்கு மேலயும் என்னால ரிஸ்க் எடுக்க முடியாது. உனக்காக தான் நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவளை இங்க கடத்திட்டு வந்தேன். இப்போ உங்க அம்மா வேற ஆளை காணோம். எங்க போனாங்க, என்ன ஏதுன்னு எதுவும் தெரியல. நாம இக்கட்டான சூழ்நிலையில இருக்கோம். அத புரிஞ்சுக்கோ. நீ ஒண்ணு அவளை விட்டுரு, இல்ல அவளை உடனே ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும். என்னடி அறிவு கிட்ட நம்ம பேசிக்கிட்டு இருக்க? ட்ரிப்ஸ் எதுவும் ஏத்த முடியாதா? இங்க பாரு மாமா, உன் சுய லாபத்துக்காக அவளை கொல்ல என்னால முடியாது. இங்க பாரு, நான் ட்ரிப்ஸ் ஏத்துறதா இருந்ததை இங்க ஏத்திருப்போம்ல. என்னால இங்க எதுவும் பண்ண முடியாது. உடனே ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாகணும். நீ கிளம்பு. அவளை இப்ப தூக்கிட்டு கிளம்பணுங்க இருந்து. பொண்ணு நம்பி ச்சே, என்ன பண்றதே தெரியல. சரி, உங்க ஹாஸ்பிட்டல்லையே சேர்த்து தொலை. வேற என்ன பண்றது? சரி மாமா, நான் கவனிச்சுக்கிறேன். இங்க பாரு, எங்க அம்மா கிடைக்கிற வரைக்கும் அவ பத்திரமா இருக்கணும். அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா எங்க அம்மா கிடைக்க மாட்டாங்க. எனக்கு என்னமோ அந்த ஜேம்ஸ் பையன் மேலதான் சந்தேகமா இருக்கு. அவன் தான் எங்க அம்மாவை தூக்கி இருக்கணும். நான் பாத்துக்கிறேன் மாமா. என் ஹாஸ்பிட்டல்ல எந்த தொந்தரவும் வராது. ஆனா உங்க கூட இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது மாமா. சரி சரி, நீ ஏன் கிட்ட இருந்து கவனிச்சுக்கோ. வேற யாரையும் கவனிக்க கூடாது, சரியா? நீ போ மாமா, நான் நல்லபடியா பாத்துக்கிறேன்னு சொல்றல. பின்ன என்ன? சரி சரி, நான் கிளம்புறேன். எங்க மாமா போற? மறுபடியும் வீட்டு பக்கம் போய் பாக்குறேன். அம்மா அங்க வர்றாங்களா இல்ல வேற எங்கேயும் போயிருக்காங்களா? சர்ச் பக்கமும் போய் பார்க்கணும். ஒருவேளை சர்ச்சுக்கு போயிருந்தா கால் பண்ணி பார்க்கலாம்ல மாமா? அப்படியே முண்டோம் போன் தான் சுவிட்ச் ஆஃப்ல வருது. பின்ன என்ன செய்ய சொல்றேன்? நான் போய் தேடி பாக்குறேன், சரியா? சரிங்க மாமா. யாரு இது இம்பட்டு நேரம் ஃபோன் பேசிட்டு இருக்காரு? நானும் என்ன பாப்பாருன்னு இம்பட்டு நேரமா நிக்கிறேன், கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. என்னதான் பிஸியோ தெரியல. அக்கா, போய் எனக்கு துணி எடுத்து வை. நான் அவசரமா குளிச்சுட்டு வெளியே போகணும். ஏங்க, யார்கிட்டயும் ஃபோன்ல பேசிட்டு இருந்தீங்களே, என்னங்க விஷயம்? எதுவும் அவசரமா? தொணுங்காத மகா, அதான் சொல்றேன்ல, போய் துணி எடுத்து வை. நேராயிட்டு, நான் குளிச்சுட்டு வெளியே கிளம்புறேன். என்னங்க, என்னாச்சு? ஏன் இப்படி படபடன்னு வர்றீங்க? நான் சாதாரணமா தானே கேட்குறேன். எங்கேயோ வெளியே போறேன்னு சொல்றீங்க. எங்கன்னு சொன்னதுன்னு எனக்கு புரியும். ஏங்க? என்ன மகா நீ ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது உன்கிட்ட சொல்லிட்டு தான் போடுமா? போய் துணி எடுத்து வைனா வையேன். உன்னால முடியுமா முடியாதா? ஏன் இப்படி இருக்க? சாரிங்க, நான் கேட்டது தப்பு தான். நான் எடுத்து வைக்கிறேன், வாங்க. அடப்பாமே, இது அடப்பாவி, அதுக்குள்ளே போயிட்டானே. சொய்யின்னு மின்னல் வேகத்துல எல்லாம் போறான். இவன் நம்ம மகா புருஷம்ல. இவன் எவ்வளையோ ஒருத்திய வண்டியில ஏத்திட்டு போறானே. யாரா இருக்கும்? என் தங்கச்சே பாத்தியா? நார்மலா இருக்கல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல. அதான் அவளுக்கு இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்கேன், நல்லாதான் இருக்கா. ஆனா நீ இப்படி பண்றது எனக்கு சரிப்படல. நான் ஒழுங்கா வழக்கம் போல டாக்ஸில வந்திருப்பேன். நீ எதுக்காக அவசர அவசரமா பைக்ல ஏறுன்னு சொல்லி என்ன கூட்டு வந்த? யாராவது பார்த்தாங்கன்னா தப்பா நினைக்க போறாங்க.
என்ன நிசா, நீ படிச்சவ தானே? ஒரு அவசரத்துக்கு என் கூட பைக்ல வந்தா என்ன தப்பு? ஆ? யாரு தப்பா பேசுவாங்க? அதெல்லாம் யாரும் பேச மாட்டாங்க. நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா? ஏன் இப்படி டென்ஷனா இருக்க? இங்க பாரு, மகாவே பார்த்தா கூட எதுவும் நினைக்க மாட்டா. இங்க பாரு, என்னால உன் குடும்பத்துல எந்த குழப்பமும் வரக்கூடாது. சும்மா தேவையில்லாம இப்படி எல்லாம் சொல்லாத. பொம்பளைங்களுக்கு எப்பவுமே சந்தேக பத்தி அதிகம். அதுவும் வேறொரு பொண்ணோட பேசினா சுத்தமா பிடிக்காது. நானா இருந்தாலும் அப்படித்தான் இருப்பேன். உன் பொண்டாட்டியும் அப்படித்தான் இருப்பா. நீ மகாவை புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான். மகா அப்படி கிடையாது. நீ மகாவை ஒரு நாள் நேர்ல பாரு, அப்ப தெரியும். சரி பாப்போம், நேர்ல பார்க்கத்தானே போறேன். என் தங்கச்சி கிடைச்சிட்டானதும் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எப்படி ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்த்தான்? அவன் தான் வந்தானா இல்ல யாரு வந்தா? இல்ல ஜான், அவங்களாம் வந்த மாதிரி தெரியல. மயக்கமா இருந்தாங்க, அதான் இன்ஜெக்ஷன் கொடுத்தேன். ஆனா அவங்க வந்த மாதிரி எனக்கு தெரியல. ஒருவேளை ரெக்கார்ட் எடுத்து பார்த்தா யார் வந்திருக்கா, சைன் பண்ணியிருக்காங்க, யார் அட்மிட் பண்ணியிருக்கான்னு தெரிய சான்ஸ் இருக்கு. நான் உனக்கு கால் பண்ணி பார்த்தேன், நீ எடுக்கல. அதான் எப்படியாவது உன்னை நேரில் பார்த்து சொல்லணும்ட்டு ஓடி வந்தேன். கடைசியா நீ என் காலை பிக் பண்ணிட்ட. அதான் என்ன சொல்றதுனே தெரியல. எப்படியோ உன் தங்கச்சி கிடைச்சா போதும்னு இருக்கு. தேங்க்ஸ் நிசா, நீ செஞ்ச உதவிய என்னால மறக்கவே முடியாது. நான் உனக்கு எந்த நல்லதுமே செய்யல. நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கேன். ஆனா நீ எனக்காக இப்படி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட யோசிக்கல. நான் உன்னை மறுபடியும் சந்திப்பேன்னு நினைக்கல. இப்ப எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ரொம்ப தேங்க்ஸ் நிஷா. என்ன ஜான், இப்படியே சொல்லிட்டு இருப்பியா? இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு நாள் ட்ரீட் கொடுக்குறேன். கொடுத்துட்டா போச்சு. யாரையுமே நம்ப முடியலக்கா. என்னக்கா வாயில கைய வச்சுட்டு நின்னுட்டு இருக்கியே, என்ன விஷயம்? ஏன் கேக்குற? என்னன்னு சொல்லாமே இருக்க முடியல, சொல்லவும் முடியல. மனச தேடப்படுத்திக்கோ. எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னே தெரியல. யாரையும் நம்ப முடியலக்கா. என்ன சொல்லனே எனக்கு வாயே வர மாட்டுக்கு. என்ன சொல்றீங்க? யாரும் நம்ப முடியல? யார் என்ன பண்ணிவிட்டா உங்களுக்கு? நீங்க என்னன்னா ஏன் மனசை தேடப்படுத்திக்கோன்னு சொல்றியே? என்னக்கா? பாதவதி ஓ மருமவன் இருக்கானே, மருமவன் தங்கம்னு தலையில தூக்கி வச்சு ஆடினியே. அவன் பண்ண காரியத்தை கேட்டனா நீயே அதிர்ந்து போயிருவ பாத்துக்க. யார சொல்றியே? மூத்த மருமவனியா? அவனை விளக்கமத்தை கொண்டு அடிங்க. அவனை நான் என் தலையில தூக்கி வச்சு அடப்பறேன். குடிக்க அடப்பையா குடிச்சிட்டு சாரம் எங்க கிடக்கு, தான் இங்க கிடக்கமுனே தெரியாமல கிடப்பான். அவளை பத்தி என்னத்துக்கு பேசுதியே? முந்தானத்து கூட என் மவளை பார்க்கணும்னு அங்க போனேன். குடிக்காரப்பைய என் மவான்னு நினைச்சு என் கையை பிடிச்சி இழுத்துப்பிட்டான். பாரியில கொண்டு அடின்னு சொல்லி விளக்கமாத்த கொண்டு அடிக்காத குறையா? வீட்டை விட்டு நான் இங்க வர மாட்டேன். இனிமே நீ இங்க வான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். என்ன சொல்லுத? உன் மருமவே உன் கையை பிடிச்சி இழுத்துப்பிட்டானா? அட பியாதியில போவான். 50 வயசுக்காரிக்கும் 30 வயசுக்காரிக்கும் வித்தியாசம் தெரியாமலா கிடக்கா? உன்னை எவன் மண்டை நிறைய எப்பா பார்த்தாலும் டை அடிச்சுட்டு திரிய சொல்றான். உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நீ உன் மவா கணக்கா அங்கிட்டு இங்கிட்டு குதிச்சுக்கிட்டு திரிஞ்சனா பின்ன அவன்னு நினைச்சு உன் கையை பிடிச்சி இழுத்திருப்பான். அவனை விளக்கமத்தை கொண்டு அடிங்க. அவன் அப்படித்தான். மாமியாலும் தெரியாது, மவளும் தெரியாது. அந்த வரத்து வாரான். என்ன செய்ய? ரோட்ல மானங்கிட்ட கிழிச்சு போட்டு தான் வந்தேன். அடப்பாவமே, உன் தலையெழுத்து இப்படிலாம் இருக்கு. வந்த மரமும் பூரா இப்படிலாம் இருக்கா? பொறுக்கி போயிடுவோம். என்னக்கா இப்படி சொல்லுதியே? என் சின்ன மருமவன் கோணம் தங்கத்திலையும் தங்கம் பார்த்துக்கங்க. ஆமா தங்கம். கவட்டு பனையெல்லாம் தங்கமா தான் இருக்கு. அடே பாதவத்தி இப்படி ஏமாந்துட்டு போயிட்டியே. இப்பதான் பார்த்தேன் சின்ன மருமவன் ரோட்ல பைக்ல எவ கூடயோ இழிச்சு பேசிக்கிட்டு ஒருத்திய வண்டியில ஏத்திக்கிட்டு போறான்னா பாத்துக்கோ. வெள்ள உழுவ மாதிரி இருக்கா அவ. அவ கொஞ்சம் பொதுக்குன்னு இருக்கும்போதே நினைச்சேன் இவ குந்தாணி மாதிரிலாம் இருக்கா, கொஞ்சம் வெயிட்ட குறைச்சா நல்லா இருப்பாளேன்னு. கடைசியில ஒட்டிலி மாதிரி ஒருத்தி பிடிச்சிக்கிட்டு போறான். என்னக்கா சொல்லுதிய? ஏன் மருமவனா? சானா எக்கா என்ன சொல்லுதிய? வேற ஒருத்தி கூட போறானா? அதுவும் பைக்ல? ஆமா தாயி, என் 2 கண்ணாலையும் பார்த்தேன். நான் நிக்கிறது கூட தெரியாம அவகிட்ட பல்ல காட்டிக்கிட்டு போறான். அவளும் அரை குறையா துணியை உடுத்திக்கிட்டு சேலை உடுத்தி இருக்கேன்னு பேருக்கு உடுத்திக்கிட்டு போறானா பாத்துக்கோ. அட பாவி மக்கா, என் தலையில இடியே இறக்கிட்டாவுல. யாரு என்ன ஏதுன்னு தெரியுமா? ஒருவேளை அந்த எலிசபெத் பிள்ளையா இருக்குமோக்கா? அவதான் எனக்கு தெரியுமே.
கோயிலுக்கு போனேல, அப்புறம் வளகாப்புக்கு வந்து நின்னல்ல, அவளதான் எனக்கு தெரியுமே. அவ இல்ல, இவ அவள மாதிரிதான் இருந்தா. ஆனா நெட்டு நெட்டுன்னு நல்லா மெலிஞ்சி இந்த சினிமா நடிகையெல்லாம் இருக்கவளே அந்த மாதிரி இருந்தா. அட பாவமே, யாருன்னு தெரியலையே. இப்பவே போய் நான் மகா கிட்ட சொல்றேன். சொல்லு சொல்லு, உன் மகா கிட்ட சொன்னாதான் அடங்குவான். பொண்டாட்டி உசுரோடு இருக்கும்போது வேற ஒருத்திய பைக்கில கூட்டிக்கிட்டு சுத்துறானாக்கும். நல்ல விளக்க மாட்ட கொண்டு சாத்த சொல்லு. இப்பவே அவளை பார்த்து சொல்லிட்டு வரங்க. அடியே, இத முளையிலே கிள்ளி போடு. நம்ம தெருல 4வது ஒருத்தன் இருக்கான் பாரு, சுந்தரி. அவன் எப்ப பார்த்தாலும் குனிஞ்சத்தல நிமிராம பொண்டாட்டி பொண்டாட்டிட்டு இருந்தவன். உனக்கு நல்லா தெரியும். பொண்டாட்டிக்கு பைப்புல வந்து தண்ணி அடிச்சு கொடுக்கறது என்ன, துணி துவைச்சு கொடுக்கறது என்ன, அப்படி இப்படின்னு இருந்தான். பக்கத்துல ஒரு கடைக்காரி வந்தால, அவளை இழுத்துட்டு ஓடி போயிட்டான். தலை குனிஞ்சு தலை நிமிராத ஆம்பளையே இப்படி இருக்கான்னா பாத்துக்கோ. மருமவன் ஏமாத்திரம் படிச்சவன். அங்க இங்க வெளிநாட்டுல எல்லாம் போய் படிச்சுட்டு வந்திருக்கான். அப்படி இப்படி இருக்கத்தான் செய்யும். நீ கண்டிச்சு வை. சரிக்கா, நான் இப்பவே போய் என்ன ஏதுன்னு பாக்குறேன். ஆவி பைய இப்படி ஏமாத்தி விட்டானே. இவள தலையில தூக்கி வச்சு ஆடாடுன்னு ஆடுனா, மாமியாளுக்கு சேலன் என்ன, நகை நட்டு என்ன, அப்படி இப்படின்னு வாங்கி கொடுத்து அங்கிட்டு இங்கிட்டு சிமிட்டிக்கிட்டு குலுக்கிக்கிட்டு அலைஞ்சா. இப்போ மவளையே விட்டுட்டு வேற ஒருத்தி எடுத்துட்டு போறான். என்ன சொல்ல, கலிகாலமா போயிட்டு.